அது லோக்கல் தாயா. சரியா சொன்னீங்க சார். எச்சல சாப்பிடுறவங்க கிட்டயே பிச்சை எடுக்கிறவன் தானே நீங்க. கூட இருக்கிறவனுக்கே ஆப்பு வைக்கிற அந்த சுபாவத்தை மாத்திக்கிட்டா நல்லது. இல்லனா அது உங்களை அழிச்சிடும். ஏய், இனிஷியலே இல்லாத அனாதை பையனை பயமுறா. என்னடா சொன்ன? உன்னை சுத்தி போலீஸ்காரங்க நிக்கிறாங்கன்ற தைரியத்துல என்ன வேணா பேசலாம் நினைக்கிறியா? இந்த லோகநாத ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்டா. நீ கொன்னிய பிரபாகரன் அவரோட பையன்டா நானு. போய் சொல்றா. இவன் சொல்றத நம்பாதீங்க. சுடுறா சுடுறா பார்க்கலாம். தைரியம் தான் வந்து சுடுங்கடா வாங்க. தாலி கட்ட பொண்டாட்டியே தயவு தாட்சண்யம் பார்க்காம காலாலிய மிதிச்சு கொன்னவன் இவன். சொந்த பொண்ணோட சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு எரிச்சு கொன்னவன் இவன். எனக்கு 12 வயசு இருக்கும் போது நீ யாருன்னு எனக்கு காட்டின. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஏய் ஆட்டோக்காரா, நில்றா. இந்த கலெக்டர் பதவியில நீ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டே. உன்னை இருக்க விட மாட்டேன்டா. சொந்த கட்சியே சுயநலத்துக்காக சுக்குநூறாக்குற உன்ன மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிச்சு வாழ்றதை விட என்னோட பழைய தொழில் எவ்வளவோ மேல்றா. ஆட்டோ டிரைவர் தொழில். இத பாரு. ஆட்டோ டிரைவர் லைசன்ஸ் கையில 100 ரூபாய் இருந்தா போதும். உன்னை விட அழகாவும் அமைதியாவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் என்னால வாழ முடியும்டா. உனக்கு சலாம் போட்டு வாழ்றதை விட சவால் விட்டு வாழ நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த லோகநாத 16 வயசுலயே IAS ஆயிட்டா. இந்தியன் ஆட்டோ சர்வீஸ் IAS. நான் ஒண்ணும் இந்த கலெக்டர் வேலையே நம்பி பொறக்கலடா பொறம்போக்கு. இந்த வேலையை ராஜினாமா பண்றேன்டா. இப்போ அடிக்கிறேன்டா உனக்கு சாவு மணி. தட்டுக்கடா கைய.